இல்லை அவங்க கவனிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்மளும் கவனிச்சிருக்கணும். கான்செப்ட் புரியுதுங்களா? அவங்க வராங்கிறத நம்மளும் கவனிச்சிருக்கணும். ஒரு செகண்ட் தான் மேடம் சிரமம் வைக்கும். நம்ம அவ்வளோ ஆழமாக கவனிக்கணும் எல்லாத்தையும். போலாங்க. என்ன போலாங்க? அந்த பேரிகேட் இருக்கு இல்லைங்க, அந்த அங்கே லெஃப்ட் போகணும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்குங்க. நம்ம அது திரும்பிட்டும் கூட செகண்ட் கீர் போட்டுக்கலாம். காது கேட்டுச்சு நீங்க நினைச்சது. என்ன ஹார்ன் அடிங்க. திருப்பி எக்ஸைட் மிதிக்குன்னு நினைக்காதீங்க. நிதானமாக திருப்புன்னு நினச்சிக்கங்க. திருப்புங்க. நிதானமாக திருப்பணும்னு நினச்சிக்கங்க. எக்ஸைட் மிதிக்கணும்னு நினைக்காதீங்க. இப்போ கிளியரு. இப்போ மிதிக்கி 2வது கீர் போட்டு போகலாம். கான்செப்ட் புரியுதா? பட் நம்ம எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் குடிச்சில் 2வது கீர் போட்டுக்கணும். ஆமாங்க. அதனால தான் சரி கொஞ்சம் தள்ளி வந்து போடலாம்னு நினச்சேன். நீங்கள் சொன்னதுனால நான் சொன்னங்காட்டி இல்லை மேடம். நான் சொல்றது நீங்க பண்றதே ரிப்பீட்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்க. இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சுங்க? 8th டே ஆச்சு. இன்னும் 2 days போச்சுன்னா நான் இவ்வளவு பேச மாட்டேன். சரிங்க. நீங்க வரீங்க, வண்டி ஓட்டுறீங்க, அவ்வளவுதான். நம்ம ஜாலியா வண்டி ஓட்டுறோம், அவ்வளவுதான். ஓகே. ஹார்ன் அடிச்சு போகணுங்களா? ஸ்பீட் பிரேக் இருக்கு. கிளட்ச் பிரேக் பிடிச்சிருக்கணுங்களா? ஆமாங்க. போலாங்க. அக்கா உங்க நம்பர் கொடுத்துட்டு அதுல போய் நேரா போயிருந்தாங்க. ஹார்ன் அடிச்சு போகணும். ஹார்ன் அடிங்க. தள்ளி போயிடணும். அவங்க அங்க நிக்கிறாங்கன்னா நம்ம இங்க இருந்து தள்ளி போனா தான் அவங்க நம்ம தள்ளி போக முடியும். சரி, நம்ம நெருங்கிட்டோம். ஸ்பீட் பிரேக்கு, கிளட்சை ஃபுல்லா பிடிக்கணும். மறுபடியும் ரிலீஸ் பண்ணுங்க. மெதுவாக ரிலீஸ் பண்ணுவோம். டக்கு ரிலீஸ் பண்ணா ஆஃப் ஆயிடும். நேர் கடைசி ரைட்டுங்க. அவங்களுக்கு ஹார்ன் அடிக்கணும். அவங்களுக்கு ஹார்ன் அடிச்சு இங்கிருந்தே நம்ம அவங்களை தள்ளி போக ஆரம்பிச்சிடணும். ஹார்ன் அடிங்க ஃபர்ஸ்ட். அடிங்க. இங்கிருந்தே தள்ளி போக ஆரம்பிக்கணும். கான்செப்ட் புரியுதுங்களா? அவங்க ஓரமாக போறாங்க, நம்ம தள்ளி வந்துட்டோம். நம்ம இண்டிகேஷன் வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்லியே ஆகணும், வேற வழி இல்லை. இப்போ அவங்க நடந்து போறாருன்னா நம்ம இங்கேயே ஹார்ன் அடிச்சு அண்ணா நான் வந்துட்டு இருக்கேன் பின்னால அப்படின்னு சொல்லணும். அடிங்க அடிங்க. உள்ள போயிட்டு நோட் பண்ணீங்களா? நம்ம அவ்வளோ டிஸ்டன்ஸ் இண்டிகேஷன் சொன்னா தான் அவங்களும் சேஃப்டியாக போவாங்க, நம்மளும் சேஃப்டியாக போக முடியும். இண்டிகேட் ரைட்டில் போட்டுங்க. ரைட்டில் போகிறோம். நம்ம ரைட்டு தாண்டிட்டு நம்ம நிதானமானதுக்கப்புறம் நீங்கள் என்னமோ சொல்ல வந்தீங்களா அதை சொல்லிக்கலாம். நிறுத்தி ஃபர்ஸ்ட் கீர் போட்டு போய்க்கலாம். அண்ணா ஸ்டாண்ட் அண்ணா ஸ்டாண்ட் எடுத்து ஸ்டாண்ட் எடுங்கண்ணா. வண்டி வருது. டக்குனு போறது முக்கியம் இல்லை. மெல்ல மெல்ல அந்த 2 wheeler வந்து அதை இப்படி பார்த்தீங்களா ஒரு செகண்ட்ல இதையும் கவனிக்கல. அவ்வளோ அவசரமாக போய் என்ன பண்ண போகிறாங்க. போலாங்க. போலாங்க. இந்த ஒரு நிதானம் மட்டும்தான் மேடம் நம்மளை பர்ஃபெக்டாக பாதுகாப்பாக பார்த்துக்குவோம். இந்த ஒரு நிதானத்தை எந்த சூழ்நிலையும் இழந்துடாதீங்க. போலாங்க. டிரைவிங்கில் பொதுவாகவே ரைட்டு எக்ஸைட்டு 2வது கீர். எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது இந்த நிதானம் ஒன்று தான். 2வது கீர் போட்டு 2வது கீர் போட்டுக்குங்க. 2வது கீர் போட்டுக்குங்க. 2வது கீர் நம்ம இந்த லெஃப்ட் போகணும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்குங்க. இண்டிகேட் லெஃப்ட். நம்ம நிதானத்துக்கு வரணும். ஹார்ன் அடிங்க. திருப்பிக்கணும். நம்ம ஒரு டெஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். கால் கிளச்சுலையும் பிரேக்கில் இருக்கணும். ஓகே, தப்பு இல்லை, தப்பே கிடையாது. இப்போ நீங்கள் நிறுத்தின எந்த விதமான தப்பும் கிடையாது. போகலாம். பட் நிறுத்தி எடுத்தால் எத்தனை கீர் போட்டு எடுத்துருக்கணும். தப்பு இல்லை. இப்போ செகண்டில் போவோம். இறக்கம் தான் செகண்டே போட்டுக்குங்க. செகண்டே போட்டு போகலாம். அங்கே ஸ்பீட் பிரேக் வரும். அது ஏறி இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள். அந்த நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது ஃபர்ஸ்ட்
எங்க வீட்டு வழியாவே கூட்டிட்டு போனீங்க சொல்லாமையே. ரெண்டாவது எங்க குலதெய்வம் வழியா கூட்டிட்டு போனீங்க முத்தனம்பாளையம். சரிங்க. இப்ப எங்க வீட்டுக்கார கம்பெனி வழியா போறோம். அப்படிங்களா? வேற இங்கதான் கம்பெனி இருக்குங்களா? என் வீடு இங்கதான் இருக்குங்க. அப்படிங்களா? ஆமா ஆமா. போடுறாங்களா? போலாங்க. வேற ஓகே 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 போலாங்க. குளி தள்ளி போயிருக்கோம். அவ்வளோதான் போலாங்க. நீங்க மாதிரி இன்னும் 2 3 நாள் நீங்க இந்த ரோடு தான் ஓட்டி ஆகணும். வேற வழி இல்லை உங்களுக்கு. நம்ம எல்லாமே கலந்தையா மாத்தி ஓட்டினா தான் நம்ம ஓட்ட தள்ளி போயிருங்க. நான் தள்ளி போயிருங்க. மாட்டி உள்ள வந்துருங்க. டக்குன்னு உள்ள வந்துருங்க. அவர் ஏன் நீங்க தள்ளி போனீங்கன்னு அவருக்கு தெரியும். அங்க நாய் இருக்கு, அதனால இவங்க தள்ளி வந்துட்டு மறுபடியும் இங்க வராங்கன்ற அவர் ஆப்போசிட் பார்ட்டி உணர்ந்துக்குவாங்க. கடைசி ரைட்டுங்க. அங்க ஸ்பீட் பிரேக் வரும். அங்க ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணிக்கலாம். இந்த வண்டி மூவ் பாருங்க சிரமமா இருக்கும், மேடு மாதிரி இருக்கும். டக்குன்னு ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணிக்கலாம். டக்குன்னு கால் எடுத்தா வண்டி ஆஃப் ஆயிடும். ஹாரன் பத்தல. நம்ம ரோடு ஹாரன் அடிங்க. டக்கா பார்க்காதீங்க. நீங்க நம்ம ரோட்ல போகணும். ஹாரன் அடிங்க. சரிங்கக்கா. சரி நீங்க பிரேக் நீங்க எக்ஸைட் புஷ் பண்றதுல இருக்கீங்க. எக்ஸைட் புஷ் பண்றது பரவாயில்ல. வண்டி நிக்கட்டும், ஆஃபே ஆகட்டும். வண்டி நின்று ஆஃபே ஆகட்டும், பிரச்சனை இல்லை. 2வது கியர் போட்டுங்க. சாரிங்க. பாப்பா அந்த இனோவா சேவை மட்டும் எடுத்து கொடுத்து வந்துடுறேன். அவங்க நிற்கிறாங்களாக்கா? அவங்க வண்டி நிற்கிறாங்க. நம்ம கால் கிளச்லையும் பிரேக்ல இருக்குன்னு சொல்ற காரணம் புரியுது உங்களுக்கு? இப்படி வரமா வந்துடுங்க. சரி பண்ணிக்கங்க. பட் நமக்கு பிரேக் பிடிக்கிற இடம் வண்டி நிதானமான இடத்துல பிடிக்கும். சரியான இருக்கும். இதுதான் எங்க வீடு. அப்படிங்களா? பின்னால நேரு பின்னால இருக்கு. ஆஃப் பண்ண வேண்டாங்க. அப்படியே போனா விடுங்க. அந்த கிட்ட போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் போமா. அப்படிங்க. அவர் இங்க பார்த்து தான் டைவ் ஸ்கூல் இருக்குன்னு சொல்லி சொன்னாரா? இல்லைங்க, நாங்க அங்க வந்து சொன்னோம். அங்க ஆபீஸ் வந்து பாத்தீங்க. கிளட்ச்ல கால் எடுத்துக்கலாம். வண்டி நியூட்ரல் பண்ணிட்டீங்கன்னா கால் எடுத்துக்கலாம். பட் பின்னால வண்டி வருது, நம்ம வண்டி ஓரமா எடுத்துறோம். கரெக்ட்டுங்களா? போயிருமா. வெளிய வரீங்களா? அண்ணா ஆதார் கார்டு, அந்த ஆதார் கார்டுக்கு வர ஓடிபி நம்பர் அது ரெண்டுமே எனக்கு வாட்ஸ்அப் போடுங்க. உங்களுக்கு எல்லாரும் மட்டும் போட்டு வச்சுக்கலாம். வண்டி ஓட்டு வரல, காரு எல்லாம் ஓட்டு வரல, பிரச்சனையே இல்லையே. உங்களுக்கு வேறு வண்டி ஆர்டிஓ பீஸ் தான் வரும். நீங்க 30 நாள் லைசன்ஸ் எடுத்துடலாம். எவ்வளோ ஆகுது? வண்டி ஓட்டு வரனா 5 ரூபா வரும். வண்டி ஓட்டு வரும். ஆமா, ஓட்டலினா 8 ரூபா வரும். 8 ரூபா வரும். சரி, 8 ரூபா வரும். எனக்கு வாட்ஸ்அப் மட்டும் போடுங்க. இப்போ அவங்க உங்களுக்கு அந்த பொண்ணை ஃபோன் பண்ண சொல்றேன். கையோட உங்களுக்கு 20 நிமிஷம் எல்லாரும் போட்டு வாட்ஸ்அப் போட்டுரும். சரி, சரிங்களா? கேட்ட சால் போட்டா கேட்ட சாத்திட்டு வா. அவங்க சாவி இருக்கு. ஓகேண்ணா, நான் உங்களுக்கு கூப்பிட சொல்லுங்க. ஓடிபி உங்க அப்பாட்டு இருக்கு. 5 ஓடிபி வரும். 5 ஓடிபி வருங்களா? 4 ஓடிபி வரும். நாங்க போயிட்டு உங்களுக்கு கூப்பிடுறோம். அதுக்கப்புறம் நீங்க கூப்பிடுங்க. சரி. போலாம் தாராளமாக போகலாம். முன்னாடி கிளச்சை பிடிச்சி ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஹேண்ட் பேக் எடுத்து போயிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளச்சில் தானே கால் எடுக்கணும். எடுங்க. இப்போ பிரேக் விடுங்க. இந்த டைமிங் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த 1 2 3 எடுக்கும்போது போகலாம். நீங்கள் மூவ் பண்ணுங்க. அந்த கார் அங்கே ரிவர்ஸ் வரட்டுக்கா, நம்ம இங்கே போய் நிற்கலாம், பிரச்சனை இல்லை. நிறுத்திக்கிங்க. இந்த கார் வெளியே போய் நிறுத்திக்கிங்க. அந்த கார் வந்துடும், நம்ம போய்க்கலாம். நான் ஒரு 3 தடவைக்கு மேலே நிறுத்திக்கிங்கன்னு சொல்லிட்டோம். நீங்கள் நிறுத்தல பிரேக் நான் தான் பிடிச்சேன். கரெக்டாக போலாங்க.
இப்போ அந்த நிதானத்தை இழக்கிறீங்க, இழக்கக்கூடாது. போலாங்க. இது லெஃப்ட்டாங்க. ஆமாங்க போலாங்க. அந்த கார் அந்த வேன் தானே டாட்டா தானே. ஆமாம் முன்னாடிங்களா பின்னாடி? பின்னால் பிரேக் விட்டுருணும். போதுங்களா? ஏன் பயப்படுறீங்க? லிஃப்ட் போகணும். இண்டிகேட் லிஃப்ட் போட்டுக்குங்க. போங்க. ஸ்டடி பண்ணிக்கோங்க. லெஃப்ட் திரும்ப ரைட். அந்த கம்பெனி தானேங்க? அந்த கம்பெனி. உங்கள் கம்பெனி தானே அது? இல்லைங்கண்ணா, நாங்கள் ஒர்க் பண்ணுறாரு. ஓகே. ஆறு நடிச்சுங்க. சரிங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரைட். ரைட்டுங்க. ஆறு நடிக்கும் பத்தலை. நம்ம ரோடு அக்கா, நம்ம ரோடு. இது அடுத்தவங்க ரோடு. கான்செப்ட் புரியுதா? போகலாம். இருக்க முடியுங்களா? அடுத்து இப்போ சொல்லிட்டீங்களா? எப்போ பேசுறீங்க? இப்பதான் உங்க முன்னாடி தான் கூப்பிட்டுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. அப்படிங்களா? சரி, கேட்கலாம் விடுங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? நம்ம நேராக போகணும். அப்படி கவனம் எடுத்துக்கலாம். அவர்கிட்ட எடுத்துக்கலாம். அவங்க வேண்டி அடிக்கிறாங்களாமாண்ணா? அவங்க அங்கிருந்து வருமே சொல்றாங்க. அவர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறாருங்க. இருங்க இடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து இடிக்கிறாங்க. தெய்வமே உங்க தெய்வத்தை இப்படி பக்கத்தையே கூப்பிட்டு பாத்தீங்களா? என்னையே தெய்வம் இல்ல, உங்களுக்கு இவங்க தெய்வம், எனக்கு பின்னாடி உட்காந்து அவங்க தெய்வம். கத்து கொடுக்கறது தெய்வம். அதெல்லாம் கத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் சூப்பரா ஓட்டுறாங்களே. அது நல்லா ஓட்டுறாங்க. சொல்லுங்க எப்படி ஓட்டுறேன்னு. நான் சொல்லுங்க, சூப்பரா ஓட்டுறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நான் போலாம். இல்ல, நம்ம வீடு இங்கதான் இருக்குங்க. நேர் எல்லா கலர் வீடு தான். வீடு அந்த வீடு தான். சரி 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 சரிங்க. நீங்க பாருங்க, நான் பார்த்து பாருங்க. சரி சரிங்களா? சரி 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 பார்த்து நேர் கடைசி வீடு ஃபர்ஸ்ட் இதுல கார் எடுக்கணும். வாங்க வீட்டுக்கு வாங்க வர்றோம். கண்டிப்பா அதை மறக்காது. பாருங்கண்ணா, அது ஃபர்ஸ்ட் கால் எடுக்கிறத மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிளச்சில் தான் காலை எடுக்கணும். எக்ஸைட் யூஸ் பண்ணி 6 மணி நேரம் கார் தலை கீழே போட்டே வராங்க. லைட்டா எக்ஸைட் தெரிஞ்சுங்கண்ணா? இல்லைங்கண்ணா, யாருன்னே தெரியல. பாவம் நான் ஓட்டுறதுலயே தெரிஞ்சுக்கிச்சு. லைட்டா எக்ஸைட் மேல ஏத்திடுறேன். இரண்டாவது இவங்களுக்கும் டிரைவிங் சொல்லி தரீங்களா? நீங்க டிரைவர் தாங்கிறாரு அவரு. நாங்க போய் ரைட்ல போய்க்கலாங்க. காருன்னு எடுத்தாலே சண்டை வந்தா அப்புறம் உங்களை எப்படி தானங்கன்னு சொல்லுவாரு. அப்புறம் உங்களை வேற புகழ்ந்துட்டே இருப்பனா, அதனால அவருக்கு நம்ம ரைட்ல போனாங்க. இண்டிகேட் ரைட்ல போடணும். நம்ம ரோட்ல வந்து தான் வரும். நம்ம ரோட்ல வந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் கீர் போட்டு இன்னும் முன்னால போகணும். வண்டி நிறுத்திட்டு எத்தனை கீர் போட்டுருக்கோங்க? ரைட்ல போகணும். அங்கே ஒரு கொடிக்கம்பு ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லைங்க, அதை தாண்டி லெஃப்ட்டுங்க. அதை தாண்டி லெஃப்ட். ஹலோ, சொல்லுங்க பிரபு. 2வது கீர் போட்டுருக்கோம். சொல்லுங்க பிரபு. நம்ம சென்டரில் மேலே ஆயில் ஊற்றுறோம் இல்லைங்க, அதை மூடி திறங்க. சென்டர்லையா? சென்டரில் சைடில் ஒரு ஆயில் ஊற்றுறோம். சீட்டு கடியில் தான் வருது. சீட்டு கடியில் மேலே இன்ஜின் ஆயில் ஊற்றுறோம் இல்லைங்க. இது அது ஊற்ற இடம் இங்கே தான் இருக்கா? கீழே தான் இருக்கு. ஓ, எப்படிங்க கீழே இருக்கும்? 2 பேத்துக்கு 2 சீட்டுக்கு சென்டரில் தாங்க இருக்கும். இல்லையே, இன்ஜின் ஆயில் ஊற்றுற இடமே அங்கே தாங்க இருக்கும். ஆமாம் 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 ஆமாம். அது மூடி திறங்க. அந்த மூடியை திறக்கிறதா? ஆமாம், மூடி ஆயில் மூடி திறக்க வேணாங்க. அந்த மேலே லாக் பண்ணிருக்க அந்த இதை திறங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். அங்கேயே உள்ள டார்ச் அடிச்சு தேடி பாருங்க, உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும். உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஆமாம், டார்ச் அடிச்சு தேடி பாருங்க, ஈஸியாக தெரியும். லெஃப்ட் சைடு சீட்டு கார்னர்ல இருக்கும் பாருங்க. நம்ம நேரம் போகணும். என்ன பண்ணுங்க? அங்கே இருக்குங்களா பிரபு? இருக்கு. ஓகே பிரபு. ஓகே டன். ஆயில் இல்லை, ஆயில் மாற்றுங்க.
வீட்டு மேலே ஏற்றிக்கலாம். இந்த வீட்டு மேலே ஏற்றிட்டு அப்படி வெளியே போய்க்கலாம். கீழே இறக்கலாம். கீழே டக்குன்னு இறக்கலாம். டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 6 அடிங்க இப்படி ஓனர் பார்த்தீங்களா? நம்ம சொல்லுவோம், வேறு வழி இல்லை. அவங்க ஏதாவது ரோட்டில் இவங்க எவ்வளோ அவங்க சின்சியராக பேசிகிட்டு இருக்காங்க. அவர் ஏதோ ஒரு நினப்பில் நடந்து வர்றாரு. அவர் நடு ரோட்டில் ஏதோ ஒரு நினப்பில் போயிட்டு இருக்கிறாரு. கான்செப்ட் புரியுதுங்களா? நம்ம தான் அவங்கள்ட்ட சொல்லணும். ஆனால் நான் உங்களுக்கு பின்னால் காரில் வந்துட்டுருக்கேன், நீங்கள் என்ன வருங்க காரணம். பட் நீங்கள் சொல்லவே இல்லை இப்போ வரைக்கும். சொல்லவே இல்லை. பத்தலை. நீங்கள் சொல்கிறது பத்தலை. 10 வயசு தெரியுதுங்களா? கணக்கு புரியுதுங்களா? அப்படிங்க ஆளுக்கு கூட்டம் பண்ணிக்கிறாங்களே, ஒரே செகண்ட் நிறுத்திட்டு போய்க்கலாம். மெயில் தான் லெஃப்ட் வந்து மெயில் நம்ம இதுவாக லெஃப்ட் வந்துடலாம். கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கணும். இங்கிருந்து ஒருத்தர் வராங்க, ஒரு பொருள் மட்டும் வாங்கிட்டு போயிருவாங்க. ஏன் ஜெபி அவங்க டிரைவிங் வந்தவங்க நம்ம வீட்டில். இப்போ வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. பாப்பா கேட்டு ஃபுல்லா ஓபன் ஆனா நீ மாட்டிக்குவே. உங்க நேட்டிவ் என்ன? நான் திருப்பூர் தான். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருப்பூர் தான். பட் அப்பா ஊர் மேட்டுப்பாளையம். சரி சரி. பட் நீங்க கீர்ல இருக்கு கிளச்சிருந்து கால் எடுக்கிறீங்க. நான் கவனமா இருக்கேன்ல. நான் இது எடுத்தாலே போதும். வண்டி நியூட்ரல் பண்ணிட்டு தான் கால் எடுக்கணும். அப்பா ஊர் மேட்டுப்பாளையம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருப்பூர் தான். அவங்க பொள்ளாச்சி. சரி சரி. அத்தை புள்ள தான். எங்க அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி புள்ள. சரி சரி. அது என் தலையெழுத்து பிறந்து இருந்தீங்க மாதிரி. அம்மா அப்பா இருக்கிறது இங்க இருக்காங்க. அம்மா இப்ப என் வீட்டுல முன்னால இருக்காங்க. அம்மா என் கூட இருக்காங்க. அப்பா தனியா இருக்காரு. இந்த மாதிரி ரோட்ல ஓட்டினாலே எங்கேனாலும் ஓட்டிக்கலாம். திருப்பூருக்குள்ள எங்க வேணாலும் ஓட்டலாம். ஆமா, இந்த ரோட்ல ஓட்டிட்டாலே. இந்த ரோட்ல நீங்க ஒரு 3 நாள் ஓட்டுனீங்கன்னா கன்ஜஸ்டடான பிளேஸ். நீங்க எவ்வளவு பெரிய டிராஃபிக்கா இருந்தாலும் நீங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். நீங்க இன்னைக்கு இங்க நிறுத்தி இவ்வளவு நாள் நிறுத்திட்டு போ. அங்க அவர்கிட்ட நிறுத்திட்டோம், வீட்டுல நிறுத்திட்டு இங்க நிறுத்திட்டோம். இல்லாட்டி நம்ம ரிப்பீட்டடா போயிட்டே தான் இருப்போம். சரி சரி. இப்போ உங்களுக்கு இங்கே இப்போ உங்களுக்கு ஒரு 5 ரோடு வரும், 5 கட்டு வரும் பாருங்க. இனி நான் எங்க கார் எடுத்து ரிவர்ஸ் தாங்கன்னு எடுத்து தெரியாது. சண்டே ரிவர்ஸ் எடுத்து உள்ள இருக்கு. ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்து சொல்லி பார்த்துக்கலாம். ரிவர்ஸ் எப்படி எடுக்குன்னு சொல்லி தருங்க. தாராளம். ரிவர்ஸ் சொல்லி தந்தீங்கன்னா நான் இன்னைக்கே போய் ட்ரை பண்ணுவேன். சண்டே சண்டே ஒரு ஃபங்க்ஷன் போறேன். ஃபங்க்ஷன் அதுல போங்க. போய்க்கலாங்க. அதுல போங்க. சண்டே ஃபங்க்ஷன் போறீங்களா? சண்டே ஃபங்க்ஷன் அந்த வண்டியிலே போங்க. அதுல போகும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். வணக்கங்க. ஆமா, அடுத்த ஆடு மாட்டடா வந்து மாட்டிருக்காங்க. ஜாலியா போயிட்டு வந்துட்டா. கரண்ட்ல அவங்க இருக்காங்க. ஏங்க அவங்களும் பலின்னு வந்தாங்க. இல்ல இவங்களும் பலினோ தான் வச்சிருக்காங்களா? மணிமேகலைக்காவும் பலினோ தான். பூரா பலினா ஃபேமிலியா எங்கிட்ட வராங்களேன்னு வாங்குறேன். நான் தான் ஒட்டி கொடுத்தேன். கூப்பிடுறாங்க. ஃபுல்லா ரேட்ல மாத்திக்கலாம். வேற லெவல். ஃபுல்லா ரேட்ல மாத்திக்கலாம். இந்த மாத்து ஸ்டேரிங் மாத்து. அதுல அரிசி மேடம் வரேங்க. லெஃப்ட் போடுங்க. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. சார் வணக்கம். சொல்லுங்க சார். லெஃப்ட் போங்க. ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா நமக்கு இந்த சந்திரபுரம் சைடு ஏதாவது ஒரு 25 lakhsல ஏதாவது வீடு கிடைக்குமா? சந்திராபுரத்துக்கு என்ன பண்ணிருக்கீங்க? சந்திரபுரம் சைடுல ஒரு 25 to 30 lakhsல ஏதாவது வீடு கிடைக்குமா? அப்போ உங்களுக்கு லேண்ட் சின்னதாக தான் இருக்கும். நம்ம ரோட்ல போகணும் அக்கா. நான் ஒரு 1/2 hour டிரைவிங் கிளாஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு லைனுக்கு வரேன். டிரைவிங் கிளாஸ் கொடுக்குறீங்களா? ஆமா ஆமா. எத்தனை மணில இருந்து எத்தனை மணி? காலைல 6 மணிக்கே வந்துடுவேன். நம்ம இந்த லெஃப்ட் போகலாம்க்கா. எனக்கு ட்ரைனிங் எடுக்கணும். அடுத்த லெஃப்ட் போய்க்கலாம். அப்போ எடுத்துக்கலாம். அப்போ நான் ஒரு 1/2 hourல கண்டிப்பா உங்களுக்கு லைனுக்கு வரேன். எல்லாமே பேசிடலாம். சரி, ஓகே ஓகே.
கீர் போட்டுக்கணுமா? சந்தா இருக்கே போடலாமான்லாம் கிடையாது, போடணும் சரிங்களா. செகண்ட் கீழே போகலாம். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கங்க, லெஃப்ட் போகலாம். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கங்க, கிளச்சு பிடிங்க, பிரேக்கு பிடிங்க. மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. மெதுவாக எடுக்கணும், திருப்பி நான் ஹெல்ப் பண்ணுறேன், தெரியுது அவங்களுக்கு. பட் நம்ம என்ன எத்தனை கீர் போட்டுக்கணும்? கிளச்சை பிடிச்சி தான் போடணும். ஃபஸ்ட்டு இதில் கால் எடுக்கணும். கிளச்சில் கால் எடுக்கும்போது பிரேக் என்ன பண்ணணும்? பட் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போயிடுச்சுங்களா? அதை மறக்காதீங்கன்றேன், ஸ்டடி பண்ணிக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நம்ம ரோடு ஸ்டடி. இதுதான் நம்ம ரோடுங்க, இது ஆப்போசிட் வரவங்க ரோடு சரிங்களா. நான் உங்கள்ட்ட திரும்ப திரும்ப ரிவைன் பண்ணுறது அது ஒன்று தான். அந்த ஒரு விஷயத்தை மறக்காதீங்க. நேர் கடைசி லெஃப்ட் ஹார்ன் அடிச்சிருக்கணும். கட்ரோல் உள்ளேருந்து யார் வருவாங்கன்னு தெரியாது, கரெக்டுங்களா? இப்போ நம்ம சொல்லணும்ல நான் வந்துட்டு இருக்கேன்னு. ஹார்ன் அடிச்சிருக்கணும், கட்ரோல் மறுபடியும் கட்ரோல் வருது, ஹார்ன் அடிச்சிருக்கணும். நான் நோட் பண்ணேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நான் அதை நோட் பண்ணி தான் எனக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹார்ன் அடிக்கல, கை விரல் போயிடுச்சு ஆனால் அடிக்கல. விரல் போகுதில்ல, யூஸ் பண்ணுங்க. அந்த வண்டி வந்து லெஃப்ட்டுங்க. ஸ்பீட் பிரேக்கில் பிரேக்கு கிளச்சு பிடிச்சிருக்கணுமா? இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கணுங்களா? இவ்வளோ வேலை சொல்லாதீங்கன்றாதீங்க, வேறு வழி இல்லை. இவ்வளோ வேலை நான் சொல்லியே ஆகணும். பட் கிளச்சை நம்ம மெயின்டைன் பண்ணுங்களா? வண்டி நம்ம ரோட்டில் திருப்பி இருக்கணுமா? இப்படி பண்ணுங்க, அந்த ரைட்டில் போகணும். நீங்கள் அங்கே வண்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதுனால எனக்கு கேமரா டிஸ்கனெக்ட் ஆகிட்டு மறுபடியும் ரீகனெக்ட் ஆகிருக்கு. நம்ம ரைட்டில் போகணும், நம்ம ரோட்டில் போய் போகணும். நம்ம ரோட்டில் வாங்க, நம்ம ரோடு இன்னும் வாங்க நம்ம ரோடு. இப்போ திருப்புங்க, புரியுதா? நான் நம்ம ரோடுன்னு எது சொல்கிறேன்னு. வண்டி திருப்புங்க, வண்டி இங்கே வரக்கூடாது. நாங்கள் நம்ம ரோட்டில் ஏறி வந்திருந்தோம்னா வண்டி அங்கே வந்திருக்காது. ஹார்ன் அடிக்கணும், பத்தலை. நீங்கள் ஸ்லோ நிதானத்தை கம்பேக் கொண்டு வாங்க. நம்ம ரோட்டில் போய்க்கணும், வண்டி அடுத்த ரோட்டில் போகுது. ரெண்டு வருஷமா ஓட்டுறவங்களுக்கு ஸ்பீட் பிரேக் தெரியலீங்க. அவங்க வராங்க, ஹார்ன் அடிக்கணும், நம்ம ரைட்டில் போகணும். இங்கே ஸ்பீட் பிரேக் இருக்குது சரிங்களா. ஸ்பீடு பிரேக் போது கொண்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேருக்கேன். போகலாம் நம்ம ரோடு வாங்க. பட் கிளச்சை மெயின்டைன் பண்ணிக்கணுமா? நான் சொல்ல உங்களுக்கு அந்த குழப்பத்துக்குள்ளே போகாதீங்க, கம்பேக் நிதானம். பட் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும், இதுதான் நம்ம ரோடு மேடம், இதில் போய் அதில் வாங்க. பிரேக் விட்டுருங்க. நான் இப்போ ஜஸ்ட் ஹெல்ப் பண்ண நோட் பண்ணிங்களா? இந்த உதவி வந்து நான் இன்னும் 2-3 டேஸ் நம்ம ரோடு ஸ்டடி பண்ணிக்கணும். என் பேரே நம்ம ரோடு தான் சரிங்களா. இவங்கெல்லாம் சேர்ந்து வச்சுருக்காங்க. நேராக போகலாங்க, நேராக போகலாம். பட் என்ன எத்தனை கீர் போட்டுக்கணும்? அது போடுறப்ப நீங்க சொல்லிடுறீங்க. அது இல்லைங்க, நான் நீங்க போடணும்னு நினைக்கிறீங்க, நினைச்சா செஞ்சிருங்க, அவ்வளோதான். நேராக போகலாங்க. பட் கட் ரோடு வருது, ஹார்ன் அடிக்கணுங்களா? அடிங்க. வண்டி ஸ்பீடு பிரேக் வருது, தெரியுதுங்களா? தெரியலன்றாதீங்க, போகலாங்க. இல்லை உண்மையில உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சிருச்சு. போகலாங்க. நான் அங்கே தொடாபுரங்க ஸ்பீடு போகலாங்க. நேராக போய் லெஃப்ட் போயிடலாம், மீண்டும் லெஃப்ட் போயிடலாம். இண்டிகிட்ட அந்த கார் போட்டாருங்களா, நம்மளும் அதே மாதிரி போட்டு நம்ம பின்னால் வரவங்களுக்கு சொல்லிட்டே தான் போகணும். நான் இங்கே லெஃப்ட் போக போகிறேங்க, பின்னால் கவனமாக வாங்க அப்படின்னு. வண்டி நின்றுட்டு எத்தனை கீர் போடணும்? நீங்கள் ஸ்டேரிங் லெஃப்டே பிடிச்சிட்டு தப்பு இல்லை, போகலாங்க. கரெக்டு தானே, போகலாங்க. நீங்கள் அவரை பார்க்காதீங்க, நம்ம இந்த ரோட்டில் சேஃப்டியாக போகணும். அது என்ன திருப்பி மூவ் பண்ணுங்க. நீங்கள் அங்கே பார்க்காதீங்க, அங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம இந்த ரோட்டில் சேஃப்டியாக போகணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நம்ம இந்த ரோட்டில் சேஃப்டியாக போகணும். நீங்கள் திருப்பி மூவ் பண்ணுங்கள். நேராக போகிறோம், நீங்கள் அங்கே பார்க்காதீங்க. பிரேக் விட்டுருங்க. கிளச்சுன்னு கார் எடுக்கும்போது பிரேக் என்ன பண்ணணும்?
கிளச்சில் இருந்து கால் எடுக்கும்போது திருப்பு சரி பண்ணிக்கணும். ரொம்ப திருப்பக்கூடாது. நம்ம லிமிட் என்னவோ அந்த லிமிட்டுக்குள்ளேயே முடிச்சுக்கணும். அதை தாண்டி திருப்பக்கூடாது. சரிங்களா? லைட்டாக எக்ஸிலேட்டர் 2வது கியர். இந்த தவறுகள் நாளை மறுநாள் நடக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த தவறு பண்ணுறீங்க, நாளைக்கும் பண்ணுங்க. எனக்கு அதை பற்றி இந்த இஷ்யூவும் கிடையாது. நாளை மறுநாள் இந்த தவறு நடக்கக்கூடாது. சொல்லுங்களா? எக்ஸிலேட்டர் புஷ் பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க. 3rd கியர் 4th கியர் போட்டு போங்க. நம்ம மெயின் ரோடு வந்துட்டோம். நம்ம ஓட்ட தெரியும் மெயின் ரோட்டில். புரியுது உங்களுக்கு? போடுங்க, 3rd கியர் போடுங்க. நம்ம சந்து ரோடு விட்டு மெயின் ரோடு வந்துட்டோம். நமக்கு இந்த ரோட்டில் ஓட்ட தெரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது தானே? போலாம். ரொம்ப புஷ் பண்ணுற மாதிரி சொல்லிடுங்க. ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் சொன்னாலும். வேறு வழி இல்லை எனக்கு. நம்ம அங்கே அந்த ரைட்டில் போகணும், கோயில் வழி போகிற ரோட்டில் போகணும். ரைட்டில் போட்டுருங்க. பட் ஸ்பீட் டவுன் ஆனால் கியர் டவுன் பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம இப்போ வரைக்கும் பண்ணல. நம்ம எத்தனை கியர் போட்டிருக்கணும் அதை மறக்காதீங்கன்ற போலாங்க. அந்த உதறல் வந்து அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபீல் பண்ணி அந்த கீரை டவுன் பண்ணுறதுக்கு அது வரக்கு முன்னாடி நம்ம தான் அந்த வண்டியை ஓட்டுறோம். நம்ம அந்த கீரை டவுன் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணுங்க. 3வது கீர் போடுங்க, 4வது கீர் போடுங்க, யூஸ் பண்ணுங்க. பட் இன்னைக்கு ஒரு புது அனுபவமா இருக்கா? உங்களுக்கு நான் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பேன். அந்த டைமுக்குள்ள உங்களால் எவ்வளோ கட்டு ஓட்ட முடியும் ஓட்டிங்க. நாளைக்கு அந்த டைமை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த 4 ரோட்டு லெஃப்ட் போய் நம்ம உள்ள போயிடலாம். ஆஃபீஸ் போகணும். சரிங்களா? ஜாலியாக காலத்தை போயிட்டு இருக்கிற குழி இருக்கு. ஏதோ முடிக்கின்ற போட்டுருக்கோங்களா? சரி, நம்ம ரோட்டில் திருப்புங்க. நம்ம ரோட்டில் அங்கே குழி இருக்கு. ஆப்போசிட் வண்டியில் தாண்டி போய்க்கும். சரிங்களா? ஆப்போசிட் வண்டி இருந்ததுன்னா பட் நம்ம கால் கிளச்சுக்கிட்டையும் பிரேக்கிட்டையும் தான் இருந்துக்கணும். எக்ஸைட் உங்கள் கால் போகுது, அப்படி போகக்கூடாது. சரிங்களா? பட் இன்னும் எத்தனை கீர் போட்டுக்கோங்க மேடம்? ஹார்ன் அடிச்சிருக்கோங்களா தம்பி? அடிக்கணும், வேற வழி இல்லைங்க. டக்குன்னு உள்ள வந்துடுவாங்க. வண்டி வரட்டும். நீங்கள் உங்கள் ரோட்லேயே போயிட்டுருங்க. அவரும் வந்துடுவார், நீங்களும் போயிடலாம். நீங்கள் உங்கள் ரோட்லேயே போயிட்டு உங்கள் ரோடு போயிடுச்சிங்களா? நீங்கள் அந்த வண்டியை பார்த்து பயப்படக்கூடாது. நான் என்னால் என்னோட ரோட்டில் போக முடியும், நீ உங்கள் ரோட்டில் போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி மெயின் செட்டில் போகணும். பட் எத்தனை கீர் போட்டீங்க? ஒன்றும் சொல்லு போகலாம். ஒன்றும் சொல்லு போகலாம். செகண்ட் தான் போகலாம். இந்த வண்டி நீட்டாக தான் 3rd கியர்ல போயிட்டு இருந்துச்சு. அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கலாம். அவன் ஏறி குதிச்சனால அங்க ஸ்பீட் பிரேக் இருக்குன்னு நினைச்சேன். ஹார்ன் அடிச்சிருக்கோம். ரைட்ல போனாங்க. இல்ல அவரு போனவர் உங்க தம்பியா? இல்லைங்களா? அப்புறம் அவன் ஏறி குதிச்சங்காட்டினீங்களா? அதனால கேட்டேன். ஏன் மேடம்? இல்லை அவங்க ஏறி குதிச்சாங்கன்னா ஓகே. ஸ்பீட் பிரேக். அவர் ஒன்றும் உங்களை டென்ஷன் பண்ணலையே, கோவப்படுத்தலையே. நம்ம அவரை திட்டுறக்கு ஹார்ன் அடிச்சுட்டு அவங்க ஏறி குதிச்சாங்க. மறுபடியும் சொல்லுங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்லி ஆகணும். அவங்க ஏறி குதிச்சாங்க சொல்லுங்க. இன்னும் எத்தனை கீர் போட்டுக்கணுங்க? நீங்களாம் பரவாயில்ல. இப்போ ஒருத்தவங்களை பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்க, அவங்கள வந்து
திட்டிடுவாங்க. அவர் ஏறி குதிச்சார் இல்லைங்க, அவர் வந்து திட்டிடுவாங்க. லெஃப்ட் போனால் அவளை செட்டி வேணும், அப்புறம் யூட்டர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் கீ ரேஸ் டவுன் பண்ணியிருக்கோங்களா. நம்ம ரோடு அவரை பயப்படுத்தக்கூடாது. போலாங்க. பின்னால் வரவங்களையும் பயப்படுத்தி கொடுத்தது, அவரையும் பயப்படுத்தக்கூடாது. நம்ம ரோடு. பட் இதில் எத்தனை கிட் போட்டுக்கணும்? சும்மா இருடா டே அப்படிங்கிறீங்களா? இல்லைங்கண்ணா, நம்ம ரோடு அதுக்குள்ள நீங்க சொல்லிடுறீங்களா? அது பட் ஸ்பீடு கம்மியாயிடுச்சு. இன்னும் எத்தனை கிட் போட்டுக்கணும்? போலாம். இது எந்த இடம்? நீங்கள் ரைட்டில் திரும்பி என் ஆஃபீஸ் வந்துடுச்சு. சரி இங்கடா எங்கேயோ போய் எங்கேயோ கூப்பிட்டு நினைக்கிறீங்களா? இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கங்க. ரோடு தாண்டி ரைட்டில் போட்டுக்கலாம். அதில் போகக்கூடாது, நம்ம ரோடு தாண்டி தான் போகணும். பட் வண்டி நிறுத்திட்டோம், நம்ம எத்தனை கிட் போட்டுக்கணும்? பிரேக் விட்டுருங்க. ஒன்று சரிங்க, மெதுவாக போகலாம். பிரேக் விட்டுருங்க. வண்டி நிறுத்திக்கலாம். அப்படியே போயிடலாம். அப்படி மெதுவாக இந்த கல் தாண்டி கல்லை ஒட்டி போகணும். சரிங்க, போகலாம். அப்படி இதிலே போகலாம். இந்த கல்லை ஒட்டியே போயிடலாம். செடி பண்ணிங்க. அவ்வளோ. நான் காலை எடுத்துட்டேன். பிரேக்கை விட்டு எக்ஸைட் தொட்டிங்கன்னா வண்டி போகும். சரி தொட்டிங்கன்னா போகும். பட் இன்னும் எத்தனை கிட் போடுங்க? இல்லை கிடையாது. நம்ம ரோடு. பட் எக்ஸைட் மிதிச்சுட்டு கீர் மாத்துறீங்க, தெரிஞ்சுதான்? என்னால் அந்த கார் ஆரம்பிச்சேன். இண்டிகேட் ரைட்லேயே போட்டுக்குங்க. நம்ம அங்கே யூட்டர்ன் பண்ணிக்கலாம். இண்டிகேட் ரைட்டில் போடுங்க. பட் பிரேக்கு கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிங்க. இன்னும் நம்ம அதாவது இப்போ யூட்டர்ன் பண்ணும்போது நம்ம இருங்க ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நம்ம உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, இது வரையும் அந்த கல் மறைஞ்சிடணும். இப்போ நம்ம எத்தனை கியர் போட்டு மூவ் பண்ணுவோம்? ஆமாம், நம்ம தாண்டி இருக்கணும். சரிங்களா? இப்போ மூவ் பண்ணுங்க. லைட்டாக மூவ் பண்ணி ஃபுல்லாக ஸ்டேரிங் ரைட்டில் மாற்றிக்கணும். ஃபுல்லாக லைட்டாக மூவ் பண்ணுங்க. ஃபுல்லாக ஸ்டேரிங் ஃபுல்லாக ரைட்டில் மாற்றிக்கணும். ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே நான் போகலாம். பிரேக் விட்டுங்க. கால் எக்ஸைட்டர்கிட்ட போகக்கூடாது. அப்படி இதை ஒட்டியே போய்க்கலாம். மாற்றிக்கலாம். இது ஒட்டியே போகலாம். சரிங்களா? லைட்டாக எக்ஸைட்டர் ரெண்டாவது கியர். பட் நம்ம காலை எக்ஸைட்டர்கிட்ட யூட்டர்ன் பண்ணும்போது போகக்கூடாது. சரிங்களா? லைட்டாக எக்ஸைட்டர் ரெண்டாவது கியர். எக்ஸைட் புஷ் பண்ணுங்க, ரெண்டாவது கியர் போடுங்க. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க. இப்படி அந்த கடை விட்டே நிற்கலாம். ஃபுல்லாக லெஃப்ட் வந்துடுங்க. இப்படி இங்கேருந்து லெஃப்ட் வர ஆரம்பிச்சிருங்க. ஓகே.